நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சுக்ராய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 1ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. நல்ல நேரம் சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 6:25 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 6:57 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:51 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 6:25 வரை வணிசை, பின்பு மாலை 5:11 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:57 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று மாலை 6:57 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. மாலை 6:57 வரை உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். சிவராத்திரி இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், விவசாயம் சார்ந்த பணிகளை செய்ய சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:12 முதல் 5:49 வரை மேஷ லக்னம். 5:54 முதல் 7:46 வரை ரிஷப லக்னம். காலை 7:47 முதல் 9:52 வரை மிதுன லக்னம். 9:53 முதல் மதியம் 12:04 வரை கடக லக்னம். 12:05 முதல் மதியம் 2:11 வரை சிம்ம லக்னம். 2:12 முதல் 4:11 வரை மாலை கன்னி லக்னம். 4:12 முதல் 6:11 வரை துலாம் லக்னம்.
6:12 முதல் இரவு 8:18 வரை விருச்சக லக்னம், இரவு 8:19 முதல் 10:30 வரை தனுசு லக்னம், 10:31 முதல் காலை 12:36 வரை மகர லக்னம், 12:37 முதல் 2:28 வரை கும்ப லக்னம், 2:29 முதல் காலை 4:11 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு செல்வ வளம் உண்டாக்கும். ஸ்ரீ லலிதா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை நினைத்து வீட்டில் குங்குமார்ச்சனை செய்வது, கோவில்களிலும் குங்குமார்ச்சனை செய்து சுமங்கலிகள் அதனை நெற்றியில் வைத்துக் கொண்டால் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வீர்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரம் இன்றி வரமிக்க தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவான் இந்த நாள் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். மேஷராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபடுவது, குரு பகவானை வழிபாடு செய்வது மிக விசேஷம். பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் திண்டிவனம் பைபாஸ் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள முரட்டாண்டி என்னும் கிராம எல்லையில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரம். அதே போல நவகிரக தோஷங்கள் எது இருந்தாலும் அங்கு சென்று நீங்கள் தீர்த்து கொள்வது விசேஷமான கோவில். சித்தர்களுடைய அனுகிரகம் நிறைந்த கோவில். பல அற்புதங்கள் அதனுள் ஒளிந்திருக்கிறது. அங்கு சென்று வந்தால் செல்பவர்களுக்கு பல நன்மைகள் அவர்களுடைய வாழ்வில் நிச்சயம் நடக்கும், கைகொடும். முரட்டாண்டி என்னும் கிராம எல்லையில் அமைந்துள்ளது. அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் குரு பகவானுடைய பேரருளை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். அதனோடு நவ கிரகங்களினுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நீங்கள் பெற்று வரலாம். நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வைகாசி மாதம் 1ஆம் நாள் என்பதால் சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். நால்வர் பெருமக்களுக்கு புது வஸ்திரங்கள் சாற்றி தூபதீப ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் செய்வித்து அதனை பக்தர்களுக்கு சிவ அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது நல்லது. சற்று எதிலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வைக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது, கால் வைப்பதற்கு முன்னர் நல்ல விதமாக அதனை சிந்தித்துக் கொள்வது விசேஷம். குழப்பங்கள் இருக்கும், எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது, பய உணர்வு இருக்கும். வியாபாரம் தொடர்பாக
சில இழுபறியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். குடும்ப விவகாரங்களை வெளியிடங்களில் பேசாதீர்கள். வண்டி வாகன பயணங்களிலோ அல்லது தனியார் வாகனங்களில் பயணிக்கும் பொழுதோ அல்லது மற்றவர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுதோ உங்களுடைய குடும்பத்தினுடைய சுயநிலையை வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் கஷ்டமே இருந்தாலும் அதனை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு மன சங்கடங்கள் தான் மிஞ்சும். உங்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய சுய வேலைகளை கவனித்தால் நல்லது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வது விசேஷம். இறை வழிபாடுதான் உங்களை காப்பாற்றும். நவகிரக தோஷங்களை மாறச் செய்யும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வேலை வியாபாரங்களில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். எதை செய்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவ்வப்படி செய்வது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயத்திற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஒத்துழைப்புகள் உண்டாகும். பிறரிடத்தில் எதையும் கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்காதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஆக எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. அவ்வப்போது மன உணர்வுகள் பதட்டமாக இருக்கும். பயமும் ஏற்படும். கவனமாக உங்களுடைய வேலைகளை அமைதி போக்கோடு வைத்துக் கொள்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். தெய்வ அனுகிரகத்தை பெற்று வாழ முற்படுங்கள். நினைத்த வேலைகளை நல்ல நேரத்தில் செய்து கொள்ளலாம். புதுவிதமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாக நடக்க வேண்டும். சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்வது விசேஷம். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்க நால்வர் பெருமக்கள் வழிபாடு ஸ்ரீ சூரிய பகவானுக்கும் ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். நவகிரக வழிபாடு உங்களுக்கு சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இறை வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டும். இறைவனை வழிபட்டால் தான் உங்களுக்கு வாழ்வில் நல்ல நிலைக்கு வளருவீர்கள். முன்னோர்களை வழிபட முன்னேற்றங்கள் இருக்கும். ஆக இந்த நாள் சூரிய பகவானையும் ஸ்ரீ சந்திர பகவானையும் வழிபடுங்கள். குரு கடாட்சம் பெற குருவருளே திருவருள் என்று 108 முறை உச்சரிக்கலாம். கோவிலுக்கு செல்லலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியும் தியானத்தின் மூலமாக நீங்கள் பாராயணம் செய்தால் தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக சித்திக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எதிலும் நிதானம் தேவை. எதிலும் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பார்த்த சில உதவிகள் பிறருடைய ஆதரவோடு தான் செய்ய வேண்டும். தன்னிச்சையாக சில காரியங்கள் நடக்காது. அரசாங்க வேலைகள், உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். யாராலும் எதனாலும் வேலைகள் நிற்காமல் நடக்க உங்களுடைய சுய தன்னம்பிக்கை வேண்டும். சுய சிந்தனையோடு நடக்க வேண்டும். அதிகமாக அடுத்தவர்களை நம்பி ஏமாறாதீர்கள். விதண்டவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்க பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு மேம்பட இறை வழிபாடு நல்லது. தேவையற்ற விஷயங்களில் மனம் நாடும். விளையாட்டு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம்.
நிதானமாக செயல்படுங்கள், எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள், அது மட்டுமல்ல தூபதீப வழிபாடுதல் செய்யும் பொழுது இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பது நல்லது. எதை செய்தாலும் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும், உங்களுடைய சொத்துக்களினுடைய நிலைகள் எது வேண்டுமானாலும் நிதானத்தோடு இருந்தால்தான் நல்லது. உடல்நலம் மன நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். செலவாகலாம், வீண் செலவுகள் ஏற்படலாம், கால விரயங்கள் இருக்கும். கடினமான வேலைகளை நீங்கள் தவிர்ப்பீர்கள். சாதாரண வேலைகள் கூட எடுத்து செய்ய சங்கடமாக இருக்கும். எளிமையான காரியங்கள் கூட மிகவுமே கடினமாக உணர்வீர்கள். ரிஷபராசி என்பர்கள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இள ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். யாரிடத்திலும் அம்பந்து புகழ் இருக்கக்கூடாது. எதிலும் எச்சரித்து நடக்க வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். பேச்சுக்களில் நிதான போக்கு, அமைதி இருக்க வேண்டும். ஆக பேச்சினால் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வீடு, மனை, சொத்துக்கள் பிரிப்பதாக இருந்தாலும் சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களும் இறை வழிபாடு செய்வது நல்லது. ஒருவருக்கொருவர் இடம் வீடு மாற்றி கொள்வது போலத்தான் கிரகங்களும் அவ்வப்போது இடமாற்றங்களை செய்து கொண்டே இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், அதிலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. பணம் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க பொறுமை, நிதானம் தேவை. அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். தன்னலம் மாறாமல் பிறர் நலத்திற்காக பாடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களிலேயே பலரும் சந்தேகமாக இருக்கக்கூடும். வேலை, வியாபாரம், வாய்ப்புகளில் உங்களுக்கு சீரான பதில் இருக்காது. அதிக உழைப்பு வேண்டியதாக இருக்கும். கடமையை மட்டும் செய்வீர்கள், பலன் என்பது காணப்படாது. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தின் படி இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். உங்களுடைய பாவங்கள் தீரும். புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல குரு கடாட்சம் பரிபூரணம் என்று வாழ்த்துங்கள். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய ராசி ஜென்ம குருவினுடைய சஞ்சாரம் நடக்கிறது. திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நாளாக அமையும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடரும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்குண்டான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் எந்த விதமான பாக்கி இல்லாமல் வரும். வசூலாக்கும் வசூல் வேட்டையில் இறங்குவீர்கள். கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சியாக நல்ல சூழ்நிலைகள் நிலவும். வீட்டில் திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் மறையும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், புதுப்பிப்பீர்கள். பழைய கட்டிடத்தை மாற்றி புதிய கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நல்லதொரு அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். வியாபார சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்கள் அனுபவசாலிகளுடைய கருத்துக்களை கேட்டாலே நல்லது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மனதில் நம்பிக்கை, நிம்மதி எல்லாமே அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 2இல் இருப்பது, அதிலும் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான். வீடு மனை விஷயங்களில் கவனமாக பார்ப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில்
செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பித்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் குரு காரகன், புத்திர காரகன் அவரே. குரு காக்க கோடி நன்மை, குரு பார்க்க மிகுதியான நன்மை. குரு அருளோடு திருவருளை பெற ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷம். வாய்ப்புகள் கிடைக்கும், சில நன்மைகள் பிறக்கும். திறமையாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது விசேஷம். உடன் பிறந்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். சூக்ஷமங்களை புரிவீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு கோட்டான கோடி லாபம் உண்டு. பலன் அதிகம் கிடைக்கும். வியாபாரத்தில் விறுவிறுப்பாக நடக்கும். தனித்தன்மையாளராக திகழ்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் இறக்கம். உயர்வு நிறைந்த நாளாகும். புதிய பொறுப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் தலைமை நோக்கி பயணப்படுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாகும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். என்ன அமைப்பு, என்ன ஓட்டங்கள் சீராகும். அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு நீச்சஸ்தானமான விருச்சகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். ஒரு சில நேரங்கள் உங்களை அறியாமலேயே சில சங்கடத்திற்கு உள்ளாக நேரிடலாம். தம்பதிகள் இருவரும் மன ஒற்றுமையாக எண்ணத்தின்படி உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இருக்கும். மன கவலைகள் அகலும். நெருக்கடிகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தம்பதிகளுக்குள் நல்லதொரு புரிதலும் குடும்ப ஒற்றுமை மேம்படும். தொழில் வியாபாரங்கள் கை கொடுக்கும். லாபஸ்தானத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் ரிஷபத்தில். அவர் 2ஆம் வீட்டு பாவாதிபதி. தனம், வாக்கு, வருமானத்தை சொல்லக்கூடிய அதிபதி அவரை. உங்களுக்கு லாபத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். பரிவர்த்தனையாகி இருக்கிறது. சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருப்பார். ஆக செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானுடைய பரிவர்த்தனை நடந்திருக்கிறது 1க்கும் 5க்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள் எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகளாகவே இருக்கும். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் நிதான போக்கை வைத்துக் கொண்டால் நல்லது. யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்கிற பக்குவம் வேண்டும். உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. 4 பெருமக்களுக்கும் பார்வதி பரமேஸ்வரருக்கு, அறம் வளர்த்த நாயகிக்கும், குறுங்காலீஸ்வரருக்கும் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். உங்களுக்கு வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வந்தால் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவமாக இருப்பீர்கள். வெற்றி நடை போடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது.
பாண்டிச்சேரி டு திண்டிவனத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியது முரட்டாண்டி எனும் கிராமத்தில் நவகிரக பரிகார கஷேத்திரங்கள் 27 அடி உயரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கோவில் என்பது குருமார்களுடைய அனுகிரகம் நிறைந்த கோவில், சித்தர் பூமி. அந்த சித்தர் பூமிக்கு ஒரு முறையாவது சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். நட்சத்திர அதிபதி குரு பகவானாக இருப்பதால் அந்த கோவிலுக்கு நிச்சயம் நீங்கள் சென்று வாருங்கள். அங்கு நடத்தக்கூடிய எளிமையான பரிகார முறைகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எண்ணிய காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒற்றுமை, குழப்பங்கள் மறையும், ஒரு சில தெளிவுகள் உண்டாக்கும். தெய்வ ஆசையை நீங்கள் பெறுகிறீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு உண்டு. ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து நடப்பீர்கள். முக்கியஸ்தர்களோடு நல்ல ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரைய அமிர்த கலசா அஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கிய நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே என்று பூசம் நட்சத்திரக்காரர்கள் பாராயணம் செய்வது விசேஷம். லாபம் மேம்படும். புரிதல் இருக்கும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை இந்த வைகாசி மாதம் 1ஆம் நாளில் உச்சரிப்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்று வழிபட்டால் நல்லது. பண நெருக்கடிகள் மறையும். கவலைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை இறக்கும். தம்பதியர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். மகிழ்ச்சியும் உங்களுக்கு கூடுதலான ஆனந்தமும் கிடைக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மிக மிக கவனமாகவே உங்களுடைய செயல்களை கவனியுங்கள். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். சீக்கிரமாக சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் பிறக்கும். அரசு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்கள், புதியவர்களுடைய ஆதரவு இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பாக பிரிவினைகளில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் அகலம். நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட விலகி போகலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும். எண்ணிய வேலைகள் நடக்கும். தன்னம்பிக்கையாக இருங்கள். நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்குண்டான நாள். உத்தியோகத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மற்றவர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். மன ஒற்றுமை உங்களுக்கு வலுக்கும். பாராட்டுகள் நிறைந்திருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கலை சம்பந்தமான நிலையில் வெள்ளித்திரை, சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு, அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் சித்திக்கும். சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து உருவாக்கும். உங்களுடைய சுய வேலைகளை மிக ஸ்ரத்தையோடு கவனிப்பீர்கள். எடுக்கக்கூடிய காரியங்களை மிக அழகாக நாசுக்காக முடிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. அனுபவங்கள் வெளிப்படும். புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பேச்சுக்களில் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். உங்களுடைய அமைதிக்கு நல்ல பரிசுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். எடுத்த காரியங்கள் சுமூகமாக நடக்கும். மனக்கவலைகள் அகலும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்குண்டான விஷயங்களை கவனிப்பீர்கள்.
உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் இரக்கம், பாராட்டுகள் நிறைந்ததாக, உத்தியோகத்தில் வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும், திருப்பங்கள் உண்டாகலாம், வியாபாரத்திலுடைய போக்கு சந்தோஷத்தை பிறக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள், முக்கியமாக வைகாசி மாதம் 1ஆம் நாள் குருஸ்தலமாக நவகிரக பரிகார கஷேத்திரமாக விளங்கக்கூடியது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி எல்லையில் அமைந்துள்ள முரட்டாண்டி எனும் கிராம எல்லையில் இருக்கிறது நவகிரக பரிகார கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திற்குள் சென்று வந்தாலே குரு அருளை முழுமையாக நீங்கள் பெற முடியும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வீடு கட்ட முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். அங்கு நடைபெறக்கூடிய ஹோமங்கள், யாகங்களில், அபிஷேகங்களில் கலந்து கொண்டால் முழுமையான உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், உடல் உபாதைகள் அகலும், செல்வ செழிப்பு உண்டாகும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள், இந்த நாள் நீங்கள் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் 4 பெருமக்களுக்கும் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஆதி நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். ஆக அவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு திருப்திகள் நிறைந்த மாதமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், நினைத்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். தோய்வுகள் அகலும், விறுவிறுப்பு உண்டாகும். மனக்லேசங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். எண்ணிய வேலைகள் சற்று தாமதமாகும், தள்ளிக்கொண்டே போகும். எந்த வேலைகள் வியாபாரத்தில் எப்படி நடக்கும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். அதிக சிந்தனைகள் வேண்டாம், அமைதியாகவே இருங்கள். நடக்க வேண்டியவை நல்லதாக நடக்கும். நானிலம் போற்றும் விதமாக சில நன்மைகள் பிறக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் சக்தி அதிகம், தன்னம்பிக்கையாளராகவும் இருப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய பொன் அமைப்பு உங்களுக்கு உண்டு. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பெரியவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நினைக்காதீர்கள். பிரச்சனைகளை தவிர்த்தாலே புதிய விஷயங்கள் நல்லது நடக்கும். கவனமாக இருங்கள். ஊக்கமாக்கம் நிறைந்த நாள். தனிப்பட்ட விஷயங்களை எவரிடத்திலும் பகிராதீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருக்க வேண்டும். மிகச் சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்லது. அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். தடைகள் குறையும், தாமதங்கள் அகலும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நல்ல பலனை பெற முடியும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடலாம். அதே போல காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நலம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், மன நிம்மதியாக இருப்பீர்கள். சாந்தம், மன அமைதியான குணம் இருக்கும். எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சாநித்தியம் உண்டு. தைரியமாகவும் இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. ஊக்கங்கள் உண்டாகலாம். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு பகிராதீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள்
இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையினுடைய நிலையும் மிகுந்த ஆற்றலோடு ஆக்கத்தோடு ஊக்கத்தோடு செயல்படுவீர்கள். சில நேரம் பேச்சுக்களில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் பிள்ளைகளுடைய செயல்களுக்காக முன்னின்று நடத்த முற்படுவீர்கள். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பிள்ளைகளுடைய குணத்தை தெரிந்து அறிந்து செய்யுங்கள். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல விதமாக கொண்டு வர முற்படுவீர்கள். அரசாங்க வேலைகளில் அதிக பொறுமைகள் வேண்டும். அதே போல தந்தையினிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது சில அசௌகரியங்கள் இருக்கும். இதுநாள் வரையில் உங்களோட அன்பாக ஆதரவாக இருந்த சில விஷயங்கள் எதிர்பார்க்க கூட மாறலாம். துலாம் ராசி அன்பர்கள் தந்தையினுடைய செயல்களில் மிக மிக கவனித்திருக்க வேண்டும். அதிலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் இருக்கக்கூடிய வேலைகளை நல்ல விதமாக முடிக்க முற்படுங்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காக வட்டி மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியிடங்களில் உதயமாகும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். மன அமைப்பு திருப்தியை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். முயற்சிகள் ஈடேற அதிக நன்மைகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய சுய சிந்தனைக்கு ஏற்றாற்போல் சில வேலைகள் கைகூடும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். வெற்றிகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள். வசமாக்கிக் கொள்வீர்கள். மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள். எண்ணிய காரியங்கள் நடக்குமா? கேட்ட இடத்தில் பணம் வருமா? எதிர்பார்த்த காரியங்கள் இருக்குமா? நல்ல செய்திகள் கிடைக்குமா? இந்த நாள் எதை செய்தால் நல்லது என்கிற முழுமையான விஷயங்களை இன்றைய ராசி பலன்களில் தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்தது போல ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும் நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். காரணம், பாக்யாதிபதி சந்திர பகவான் நீச்ச வீடான உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் மனக்குழப்பத்திற்கு காரணமாக இருக்கும். பண வரவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள் நல்லது. புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அறிமுகம் ஏற்படும். பொன் பொருள் ஆபரணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் அதிகம் பகிராதீர்கள். நீங்கள் சாதாரணமாக சொன்னால் அது வழியே மிகப்பெரிய பிரளயம் போல பிராபகண்டம் ஆகிவிடும். எந்த விஷயத்தையும் அடக்கத்தோடு அனுசரித்து இருங்கள். வியாபாரம் போன்ற வேலைகளில் இருப்பவர்கள், முக்கியஸ்தர்கள், முதலாளிகளோடு எந்த விதமான வாக்குவாதங்களும் இருக்க வேண்டாம். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பெருந்தன்மையான செயல்கள் வெளிப்படும் நாள். அப்போது உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள்.
நிதானத்தோடு இருங்கள். நிச்சயம் எல்லா வேலைகளும் சீக்கிரமாக நடப்பதை உணர முடியும். நால்வர் பெருமக்களை வணங்குவது, அவர்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்வது, பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவது நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை இந்த நாள் முழுவது மட்டுமல்ல, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிவ மந்திரத்தை, சிவ நாமத்தை உச்சரித்தால் அநேக கோட்டி கோட்டி லாபத்தை நீங்கள் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மீதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். நல்லிணக்கம் ஏற்படும். குருவருளை திருவருள் என வணங்குங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சரீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரம் அனுகூலத்தை தரும். அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூக சிந்தனை மேம்படும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். பொறுமை நிதானம் தேவை. பெருந்தன்மையான விஷயங்களினால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். அந்தஸ்து உயரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வைகாசி மாதம் தமிழ் மாத பிறப்பு 1ஆம் நாள். தந்தையின் முகாந்திரமாக சில பண செலவுகள் வரலாம். சிந்தனை போக்கில் கவனமாக இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களினால் விரயங்கள் ஏற்படும். வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்களினால் சில பண செலவுகள் வரலாம். எதையும் பொறுமையாக செய்யுங்கள். வேளாண்மை, விவசாயம் சார்ந்தவர்கள், வேலை செய்பவர்கள், கூலி தொழிலாளர்கள், பெரிய முதலாளித்துவம் இருப்பவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள், பால் நிலையம் வைத்திருப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீர் ஆதாரமாக வியாபாரம் செய்பவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிலும் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் யாரிடத்திலும் வீண் பிரச்சனைகள் செய்யாதீர்கள். உங்கள் துணைவருடைய குணத்தை புரிந்து கொள்வது நல்லது. நல்ல மதிப்பு உண்டாக்க உங்களுடைய செயல்களை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்கள் புரிவதற்கான நாளாகவும் அமையும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக என்று 108 முறை உச்சரித்தால் போதும். இப்படி செய்வதால் உங்களுக்கு குரு கடாட்சம் இன்னும் மென்மேலும் அதிசிறக்கும். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஆடை தானம், செருப்பு, குடை, நீர், மோர், பானகம் கொடுக்கலாம். இப்படி தர்ம குணத்தோடு இருந்தீர்கள் ஆனால் சீக்கிரம் தெய்வ கடாட்சத்தை நீங்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் வீட்டில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாக பறந்து போகும். தீமைகள், பாவங்கள் நீங்கிவிடும். முயற்சித்து பாருங்கள். நல்லதையே நினையுங்கள். நல்லதையே செய்யுங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி.
பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். இந்த மூல மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் கங் கணபதியே நமக என்று 108 முறை உச்சரிக்க கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தடைகள் உடையும். விநாயகப் பெருமானே பிரதானமானவர், முழுமுதற் கடவுள், எளிமையானவர், எளியோரை காக்கக்கூடியவர், எந்த விதமான தீங்குகளும் அணுக கூட இடம் கொடுக்காதவர். ஆக தன்னை வழிபடுபவர்களுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். ஆகவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் விடாது அவரை பற்றி கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல ஏற்றங்களை நீங்கள் காணலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் கவனமாக இருக்க வேண்டும், அலட்சியம் இருக்கக்கூடாது. பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். யாரிடத்திலும் எதற்காகவும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகா தேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வீட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டகம், ஸ்ரீ சூக்தம், விஷ்ணு சூக்தம், மகாலட்சுமிக்குண்டான கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம். இப்படி செய்பவர்களுக்கு பண சேர்க்கை இருக்கும், தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள், அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது பணம் கொஞ்சம் செலவாகும், எதிலும் விரயமாக இருக்கும். சிந்தித்து இருங்கள். வீண் செலவுகள், ஆடம்பரமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். வைகாசி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு என்பதால் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். சூரிய பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். செந்நிற சிகப்பு நிற ஆடைகள், வஸ்திரங்கள் சாற்றி செந்தாமரையினால் அர்ச்சனைகள் செய்யலாம். செவ்வரளி பூக்களினால் அலங்காரம் செய்து வழிபட்டால் இன்னும் நல்லது. கோதுமையினால் உணவுகளை தயார் செய்து அவருக்கு நைவேத்தியம் வையுங்கள், இன்னும் சிறப்பு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை கவனிப்பீர்கள், நல்லதே நடக்கும். நல்ல ஞானம், கீர்த்தி, புகழ் பெருக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. தமிழ் மாத பிறப்பு வைகாசி மாதம் 1ஆம் நாள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க சூரிய பகவானை வழிபடுங்கள். ஆக மகர ராசி அன்பர்கள் லாபத்தை பற்றிய எண்ணங்கள் தான் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் சில குறைபாடுகள் வரலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் அமையாது. சற்று உங்களுக்கு இழுபறியான ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பீர்கள். புதிய நபர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். ஆசைகளை நீங்கள் அடக்குவது நல்லது. யாரிடத்திலும் கடன் பெற்று எதையும் முதலீடு செய்யாதீர்கள். நண்பர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தனக்கு தெரிந்திருந்தாலும் பிறருடைய வார்த்தைகளை அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. எதற்காகவும் நீங்கள் காத்திருக்காதீர்கள். உங்களுடைய அன்றாட வேலைகளை தினம் தினம் கவனித்து வருவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கலாம். வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு சற்று தாமதமாக பிறகு கிடைக்கும். உறவுகளினால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். கல்வி நிமித்தமான குழப்பங்கள் குறையும். மாணவ மாணவிகள் நினைவு திறன் மற்றும் ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படலாம். சந்திர பகவான் நீச்சஸ்தானத்தில் விருச்சகத்தில் இருப்பதால் உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். மனம் அமைதி அடைய வேண்டும். சாந்த குணம் தேவை. தன்னம்பிக்கையாக இருங்கள். இதுவும் கடந்து போகும் என்று. உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. வியாபாரத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். தொழில் விஷயங்களில் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே வாருங்கள். முதலீடுகள் இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடையதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலைச்சல்கள் உண்டாக்கும். கவனமாக இருக்க வேண்டும்.
அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாகவே இருங்கள். புதியவர்களோடு பேசும்பொழுது பழகும் பொழுது கவனம் தேவை. மற்றவர்களால் சின்ன சின்ன விதங்களில் பிரச்சனைகள் வந்து போகும். எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாறாதீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் விவாத போக்கு இருக்கக்கூடாது. அடித்தளம் இடுபவர் சந்திர பகவானே. ஆக அவரை நீங்கள் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டால் சில சங்கடங்கள் அகலும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அமையும். கவனித்து இருங்கள். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை கவனித்துக் கொள்ளலாம். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். மன அமைதி வேண்டும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் குழப்பங்கள் உண்டாக்கி மறையும். குழப்பங்கள் குறையும் நாள். மனதில் சாந்தம், அமைதி வேண்டியதாக இருக்கும். தன்னம்பிக்கையாக இருங்கள். இம்மாலை வெற்றியை நிச்சயம் நீங்கள் தொடுவீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள். சித்திரையின் முதல் மாதம் 2ஆம் மாதமாக வரக்கூடியது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் எல்லா விதமான ஆலய விசேஷங்களும் சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் அணுகுமுறைகளிலும் சில மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகள் பேசப்படும், பிறரால் மதிக்கப்படும். சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்பாடுகள் ஆதரவாக இருக்கும். புதியதொரு தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியை தரும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். என்ன ஓட்டங்கள் சீராகும். திட்டமிட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். நல் வரவுகள் அதிகரிக்கும் நாள். தொட்ட காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். திடீர் வருமானம் கிடைக்கலாம். வேலை வாய்ப்புகள் உயரும். அதிகபட்சமான சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனிக்க வேண்டிய நாள். தேவையற்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளாதீர்கள். நேர்மறையான எண்ணத்தோடு இருங்கள். நேர்மறை சக்திகள் உங்களை வியாபிக்கும். ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களை வழிநடத்தும். உடல் உபாதைகள் தீர நவகிரக வழிபாடு அவசியம். திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ளது முரட்டாண்டி என்னும் கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ளதுதான் நவகிரக பரிகார கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திற்கு ஒருமுறை சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். உங்களுடைய அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அந்த கோவிலில் 27 அடி உயரத்தில் பஞ்சலோக சிலையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஆக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், மற்ற கிரகங்களினால் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் தீர அந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாருங்கள். அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே விஸ்வரூபமாக இருப்பார்கள். அதே போல அந்த பூமியானது சித்தர் பூமியும் கூட. முரட்டாண்டி எனும் கிராமத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்தி அவர்களோடும் நீங்கள் சேர்ந்து செல்லலாம். அங்கு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. ஆக நவகிரக தோஷங்கள் தீர இறை வழிபாடு மிக மிக அவசியம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மாற்றம் ஏற்படும், நல்ல விஷயங்கள் கைகூடி வரும், எல்லா விதமான செயல்களும் நல்லதாகவே நடக்கும், அற்புதங்கள் நிகழும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு உயரம் மரியாதை கூடும், சௌக்கியமாக இருக்கக்கூடும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து, நல்ல வருமானம் கிடைக்கும், பிள்ளைகளால் பேர் ஆதரவு கிடைக்கும், மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் சித்திக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பகவானுடைய பேரருள் இருந்தால் இந்த பூமியில் மிக அழகாக வாழ்வதற்கான வழி கிடைக்கும். இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு தோணியாக வரக்கூடியவர் குரு பகவான். ஆக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாள், வல்லமைகள் நிறைந்த நாள், எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு சார்பாக இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள், புதிய பொருட்களை வாங்குவீர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வைகாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். தொலைந்து போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அவை பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதமான முக்கியமான விஷயங்களாக கூட அமையட்டும். மற்றவர்களிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். தந்தையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவிற்கு திருப்தியை தரும். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள், திறமைகள் வெளிப்படும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்க மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். வேலையில் புதிய முன்னேற்றத்தை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இந்த நாளை ஆள்வதால் உங்கள் வயதிற்கு தகுந்தாற் போல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். மீனராசி அன்பர்களே, கோவில்களுக்கு செல்லுங்கள், அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக இறைவன் பெயரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் கோவிலுக்கு சென்றால் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோத்திரத்தின் பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னத்தையும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமாகவே அமையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செய்வதால் அதிகமான நன்மைகள் பிறக்கும். நிர்வாக திறமை வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். அதிக தைரியம் வலுக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புதுமையான நாளாக அமையும். கண்ணோட்டங்கள் திருப்தியை தரும். வெளி உலக தொடர்புகள் ஏற்படும். உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அதிபதியை தினம்தோறும் வணங்கி வாருங்கள், நல்லது நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால், அதிலும் ராகு பகவானோடு சேர்ந்து இருப்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அனுசரித்து செல்லுங்கள். வீண் பழைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து இருங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடலாம்.
ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபடலாம். தன்வந்திரி பகவானுக்கான காயத்ரி மந்திரம். உடல் நலம் சரியில்லை என்றால் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் உடனடியாக நிவாரணமாகிவிடும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரய அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமக என்று வழிபடுங்கள். எல்லாவிதமான நன்மைகளும் சித்திக்கும். எல்லாவிதமான க்ஷேமங்கள் லாபங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் அக்ஷய பாத்திரமாக உங்களிடம் வந்து சேரும். இந்த நாள் அனுபவங்கள் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.